சக்தி தாயே எல்லாம் செய்யும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு நம்ம போர்டுக்கு வந்துடுவாங்க. உங்கள் கையில் காணும் வரைபடம் தனிப்பட்ட வாழ்க்கை. நடந்தது, நடப்பது, நடக்க போகுது. இது எல்லாமே நம்ம கையில் வரைபடமாக இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் கையில் வரைபடமாக உள்ளது. இனிய தலைப்பே உங்கள் கையில் காணும் வரைபடம் தனிப்பட்ட வாழ்க்கை. இதான் தலைப்பு. இப்போ இந்த தலைப்பை பற்றி நம்ம ஒரு விரிவான ஒரு விளக்கம் பார்க்க போகிறோம். இனிமே தான் கைரேகை பாடமே ஆரம்பம். தனிப்பட்ட நபர் உங்கள் கையில், ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் கையில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரைபடமாக உள்ளது. நடந்தது, நம்ம இப்போ பிறக்கணும்ல, அதுக்கு முன்னாடி நடந்ததை பாதியில் விட்டுட்டு போனதை தொடர்றது தான் இப்போ பிறந்திருக்கோம். இப்போ நடந்து முடிஞ்சு போனதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நடப்பதையும் நடக்க போவதையும் நாம் தடுக்க முடியும். நம்ம கைக்கு வந்துடுவோம். 2 கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா பெண்ணா வயசு என்னன்னு பார்த்துடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நடந்தது முடிஞ்சு போச்சு சார். இது முடிஞ்சு போச்சு. நடந்தது இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இப்போ நம்மளுடைய செயல், நம்மளுடைய செயல், நம்மளுடைய கர்மா, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் செயல். இப்போ நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை பார்க்கணும்னாக்க, உங்களுடைய லக்னம் எவ்வாறு இருக்கிறது, லக்னாதிபதி எவ்வாறு இருக்கிறார், லக்னத்தில் உள்ள கிரகங்கள் எப்படி இருக்கிறது, இதை செய்யறதுக்கான நீங்கள் பிறந்திருக்கீங்க. 1. 2வது, சனி பகவானுடைய நிலையை பார்க்க வேண்டும், ராகு கேதுனுடைய நிலையை பார்க்க வேண்டும். கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்களை காண்பிக்கக்கூடியதுதான். இருந்தாலும் முக்கியமாக அதை தான் பார்க்கணும். இப்போ நம்ம கையை பொறுத்தவரைலாம் நம்ம கை எப்படி இருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சு. கை வரைபடமாக வந்துருச்சு. இப்போ ஒரு கை வந்திருக்கு. 2 கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கையை வச்சு வளர்க்க போகிறோம். இனிமேல் தான் கைரேகை பாடம் ஆரம்பம். உங்களுக்கு தனிப்பட்ட நபர்கள் தேவைப்பட்டால் நீங்கள் என்கிட்ட நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நம்ம நடந்தது முடிஞ்சு போச்சு. நடந்தது தான் நம்ம கையில் ரேகை வந்திருக்கு. நடக்க போவது, நடப்பது, நடக்க போவது என்ன அப்படிங்கிறதும் தெரியும் ஓரளவு. இருந்தாலும் அதை மாற்ற முயற்சிக்கலாம். நடந்ததை மாற்ற முயற்சி பண்ண முடியாது. இது முடிஞ்சு போச்சு சார். சரிங்களா? இப்போ நடப்பது என்ன, நடக்க போவது என்ன? ஒரு நபர், ஒரு விளக்கமாக சொல்கிறேன். ஒரு நபர் ஒரு 20-25 வயசில் வராரு, என்கிட்ட கைரேகை பார்க்க வராருன்னு வச்சுங்க. அப்போ அவருக்கு இந்த இடத்துல ஒரு சபாமேட்லேருந்து ஒரு ரேகை குறுக்க வருது சார். இப்போ 25 வயசுல வராரு ஒரு நபர், ஆண் 25 வயசு வராரு. வரும்போது ஏங்க உங்களுக்கு சண்டை சச்சரவுனால அசிங்கம், அவமானம் 27 வயசுல நடக்க போகுது. சண்டை சச்சரவு, விபத்து, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்து உங்களுக்கு, அதாவது ஆயுள் பாதிக்கப்படும், புத்தி பாதிக்கப்படும். 27 வயசுல உங்களுக்கு கண்டிப்பா சண்டை வரும், சச்சரவு வரும் நம்ம சொல்லிடலாம். அதை நடப்பதை தடுக்க முடியும். நடப்பதை நடக்க போவதை தடுக்க முடியும். மிச்சத்தை நடந்ததை தடுக்க முடியாது. கைரேகையில தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையினுடைய வரைபடம் தான் உங்க கையில ரேகையா ஓடுது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சுக்கரம் எடுத்து பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை சொல்லிட்டோம், தடுத்துருலாம். இதை எப்படி தடுக்கலாம்? இந்த விபத்து வரப்போகிறத, இந்த மாதிரி சண்டை வரப்போகிறத தடுக்கலாம்னா சமாதானமாக போயிடணும். சண்டை வரும்போது சமாதானம், உனக்கு எனக்கு என்னப்பா பிரச்சனை, சமாதானமாக போயிடலாம்னா சமாதானமாக போயிடலாம். இல்லைன்னா சண்டை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம கைரேகைப்படி இப்போ இது வரைபடம்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம சுக்கிரமேடு உயர்வாக இருக்கு. சுக்கிரமேடு உயர்வாக இருந்தால் A to Z எல்லாத்துலேயுமே ஆசை நிறைய இருக்கும் சார். ஆசை, அன்பு, காதல், பாசம் எல்லாமே நல்லா இருக்கும். நிலப்பழம் வேணும், சொத்து கொத்து வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், கார் வேணும்னு நிறைய இந்த சுக்கிரமேடு உயர்வாக இருந்தால் அந்த ஆசை எண்ணங்கள் உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிரமேட்டில் இப்படி வளைகுறி இருக்கு சார். வளைகுறி இருந்தால் ஆசை அதிகமாகும். 1. 2வது, அதாவது எதிர்பாலினம் மேல் உள்ள ஆசை அளவுக்கு அதிகமாக இருக்கும். அது வற்றாத ஜீவநதி போல் இருக்கும். இந்த சுக்கிரமேட்டில் வளைகுறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வற்றாத ஜீவநதியாக இருக்கும் ஆசை, எதிர்பாலினம் மேல். ஆணாக இருந்தால் பெண் மேல், பெண்ணாக இருந்தால் ஆண் மேல். அதாவது திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சர்க்கரை பொங்கல் மாதிரி இனிப்பு, அதாவது தேனும் பாலும் கலந்தது போல் இனிப்பாக இனிக்கும். வாழ்க்கை சந்தோஷமாக வாழலாம். இன்பத் தோணியிலே வாழணும்னு நிறைய விஷயம் சொல்லலாம். அதில் சொல்ல முடியாது.
இப்ப நம்ம அந்த சுக்கிரமேட்டில் வளைகுறி இருந்ததுன்னா காதல் கடைசி வரைக்கும் காதல் அன்பு பாசம் தீரவே தீராது. இதை தடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? கெட்ட வழியில இன்பம் அனுபவிக்காம மனைவியோடு சந்தோஷமாக வாழ முயற்சி செய்தால் உங்களுக்கு அடுத்து நடக்க போவது நன்மையாக நடக்கும். நடப்பதும் நன்மையாக நடக்கும், நடக்க போவதும் நன்மையாக நடக்கும். இதுல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. நீதி, நேர்மை, உண்மை, சத்தியத்தை கடைபிடித்து இந்த இன்பத்தை அனுபவித்தால் நடப்பது நன்றாக நடக்கும், நடக்க போவதும் நன்றாக நடக்கும். அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆயுள் ரேகையினுடைய முடிவை பார்த்து நாம இதுக்குதான் பிறந்திருக்கோம், இவ்வளவுதான் வாழ முடியும் இந்த உலகத்துல, நமக்கு வியாதி அடிக்கடி வருமா, இல்ல உடம்புல பலம் எவ்வளவு இருக்கு, சப்போஸ் இப்ப பாருங்க இவ்வளவுதான் வாயிலே இருக்குது, அப்ப உங்களுக்கு ஒரு 30, 35, 40 வயசு வரைக்கும் தான் உடம்புல பலமே இருக்கும். அதுக்கப்புறம் பலம் இருக்காது. அப்ப பலமே இல்லைன்னா சுத்தமா வாழவே முடியாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பலம் முன்னாடி சின்ன வயசுல இருந்த பலம் பாதிக்கு அப்புறம் குறைஞ்சிரும். ஆயுள் இருக்கும் நிறைய, அந்த பலம் குறைஞ்சிரும். புத்தி ரேகை நல்லா இருக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புத்திசாலியாக இருக்கிறீர்கள் அர்த்தம். புத்தி ரேகை சின்னதா இருந்ததுன்னா அப்ப அந்த ஆசை அதிகமாயிரும், தவறு செய்யறதுக்கு முயற்சி நடக்கும். நீங்க அதுல இருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணலாம்? நடந்தது முடிஞ்சு போச்சு. நடப்பது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து உங்களுடைய ஒரு சில பேர் முயற்சி பண்ணி காப்பாற்றவே முடியாது. ஏன்னா புத்தி ரேகை நல்லா இருக்கும். புத்தி ரேகை இந்த மாதிரி பெருசா இருந்துச்சுன்னா அதை மாற்ற முயற்சி செய்ய முடியும். சின்ன புத்தி ரேகையா இருக்கு சார், இப்போ இது மாதிரி இருக்கு, கண்டிப்பா மாற்ற முயற்சியே பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க காதல்ல மாட்டி பிரச்சனை தன் சுகத்தை மட்டுமே விரும்புவராக இருப்பார். அது நடப்பதையும் நடக்க போவதையும் தடுக்க முடியாது. இந்த புத்தி ரேகை நல்லா இருந்துருச்சு, சிறப்பா இருந்துருச்சுன்னா நடப்பதையும் நடக்க போவதையும் தடுத்து நிறுத்த முடியும். நம்மளுடைய புத்தியை கொண்டு மாற்ற முயற்சி செய்ய முடியும். அதே மாதிரி இருதய ரேகை, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, காதல் எப்படி இருக்கிறது, உங்களுடைய ஹார்ட் எப்படி இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத காண்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய விதி ரேகை தான் பார்க்கணும். விதி ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்குது? அதான் சனி. சனி நம்ம லக்னத்துல நம்ம ராசி கட்ட 12ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார். அதுதான் நம்மளுடைய விதி, வாழ்க்கையினுடைய பாதையினுடைய வரைபடத்தினுடைய மெயினே அதுதான். இப்ப சந்திரன் வீட்டுல விதி ரேகை போகுது சார். திருமணம் ஆன பிறகு மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் உயர்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம் சென்று வாழ்க்கை நடத்தி வாழ்வில் உயர்வார். வாழ்க்கையில 35 வயசுக்கு மேல தான் வாழ்க்கையில உயர்வே வரும். இது இப்ப இந்த விதி ரேகை சனி சந்திரன் வீட்டுல சனி வீட்டுக்கு போகுது சார். இது ஒரு பலனை சொல்லாது. ஒண்ணு வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம் சென்று வாழ்க்கை நடத்துவார், வாழ்க்கையில் ஜெயிப்பார் 35 வயசுக்கு மேல. திருமணம் ஆன பிறகு மனைவி வருமானம் சம்பாதித்து உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை துணை, மனைவினா கணவன், அதாவது ஆணுக்கு மனைவி, பெண்ணுக்கு கணவன், அவர் வாழ்க்கையில சம்பாதிச்சு கொடுப்பார். ஒரு சில பேர் அவங்களே சம்பாதிச்சு முயற்சி பண்ணி சம்பாதிப்பாங்க, ஒரு இடத்துல சம்பாதிக்க முடியாது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஒரு டேப்லெட் நிறைய வியாதியை குணப்படுத்துற மாதிரி இந்த ஒரு ரேகை நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது. இதுதான் நம்மளுடைய நடந்தது கர்மா, நம்ம என்ன செஞ்சோம், எதுக்காண்டி நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது அந்த விதி. அதே மாதிரி சூரியன் ஒரு பவர் செக்டர்ஸ், இந்த கைக்கு பவரை கொடுக்கக்கூடியது, மூளையினுடைய சிறப்பு இது எல்லாமே நம்ம கையில பார்க்கணும்னா சூரிய ரேகை இருந்தாதான் அவருடைய மூளை வெற்றியை நோக்கி நடைபோடும், புகழை நோக்கி நடைபோடும். புகழ் பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள், தொட்டது எல்லாம் துலங்க வேண்டும் என்றால் இந்த சூரிய ரேகை இருக்க வேண்டும். கையில் எந்த மேடு உயர்வா இருக்குது, எந்த அதிர்ஷ்ட குடி இருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்காட்டு குருமேட்ல சதுரம் இருக்கு, பணத்தை கண்டு மயங்க மாட்டார், மிக பெரும் செல்வம் அவர்களுக்கு குவிய போகிறது எப்பொழுது சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயது. அதே மாதிரி சவாமேட்ல ஒரு முக்கோணம் இருக்கு சார். இந்த கையில இந்த சவாமேட்ல முக்கோணம் இருந்தால் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பதவியில் இருப்பார். என்ன சொல்ல போனா இராணுவத்தில் உயர் பதவியில் இருந்து மக்களுக்கு தொண்டாற்றக்கூடியவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இராணுவம், போலீஸு, இந்த மாதிரி மக்கள் சேவையாற்றக்கூடிய சேவகர்களாக இருந்து மக்களுக்கு சேவை செய்வார்கள். இது இன்னைக்கு தான் நம்ம கைரேகை பாடம் ஆரம்பம். இதுக்கு மேல ஒண்ணா நம்ம பார்க்க போறோம். செயல் விளக்கங்கள், அதாவது நம்ம கை வரைபடம், வாழ்க்கையினுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரைபடம். அந்த வரைபடத்துல நம்மளுடைய ஆயுள் எவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு தூரம் நீட்டிக்க முடியும், புத்தி ரேகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு தூரம் நீட்டிக்க முடியும். அதே மாதிரி இறுதி ரேகை என்ன சொல்கிறது,
விதி ரேகை என்ன சொல்கிறது, உங்களுடைய சூரிய ரேகை என்ன சொல்கிறது, அதிர்ஷ்ட குறிகள் ஏதாவது இருக்கா, என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது. ஒரு சில பேருக்கு எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் புத்தி ரேகை கம்மியா இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாது சார். புத்தி ரேகை நல்லா இருக்குன்னா முயற்சி செய்து பார்க்கலாம். இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரு சில கிரகங்கள் நல்ல அதாவது 3, 6, 8, 12 இந்த மாதிரி இடத்துல லக்னாதிபதி இருக்கும் பொழுது ஒரு சில கெடுதல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சனி பகவான், ராகு, கேது இந்த மாதிரி முக்கியமான கிரகங்கள் என்ன சொல்கிறது, என்ன பண்ணுகிறது, என்ன எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு அந்த மாதிரி தான் வாழ்க்கை நகரும். ஒரு சில பேர் மாற்ற முயற்சி செய்யலாம். இப்போ நடந்து முடிஞ்சது, நம்ம பிறந்துட்டோம், நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நடப்பது என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் மாற்ற முடியும். ஒரு சில பேரால் மாற்ற முடியும், ஒரு சில பேரால் மாற்ற முடியாது. இன்னும் நடக்க போகிறது லைஃப்ல எதிர்காலத்தில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கை எப்படி இருக்குது, நம்மளுடைய வரைபடத்தில் மாற்ற முடியுமா. இப்போ உலக மேப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட மேப், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள முடியும் என்பதை, முடியுமா முடியாதாங்கிறத நம்ம கையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன செய்ய முடியும் என்னென்ன செய்ய முடியாது. சின்ன வயசுலேயே ஒருத்தர் 25 வயசுல வந்துட்டாரு, உங்களுக்கு 27ல சண்டை வரப்போகுது, அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், சமாதானமாக போயிட்டா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒருத்தருக்கு சனி மெட்டில் ஒரு இன்ட்டு மார்க் இருக்கு சார், உங்களுக்கு விபத்து நடக்க போகிறது. அப்போ எந்த வயசுலன்னு அதை பார்த்து அதுக்கு அந்த வயசை சொல்லுவோம். அந்த வயசுல விபத்து நடக்காம நீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையா நடந்தீங்கன்னா விபத்து நடக்காது. அதே மாதிரி சூரிய மேடு விடுபட்டு இருக்கு, சூரிய ரேகை விடுபட்டு இருக்கு சார். இந்த வயசுல உங்களுக்கு அசிங்க அவமானம் நிகழ போகிறது. அதை நடப்பதை தள்ளி போட முடியும், பாதுகாக்க முடியும். முயற்சி செய்தால் நீங்கள் உங்களுடைய வரைபடத்தை மாற்ற முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.